என்ன ராணி அக்கா போன் பண்றாங்க, என்னன்னு கேப்போம். ஹலோ, சொல்லுங்க ராணி அக்கா. ஆமா, வீட்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி. எனக்கு வேற தலைவலியா இருக்கு. சரி. சரி சரி, இந்த கிளம்பி 5 நிமிஷத்துல வாரேன். சரிக்கா, போனை வச்சிடறேன். ஐயோ, நான் இப்ப வேற வெளியில போகணுமே. இந்த கிளடி வேற நடுகால உட்கார்ந்து கிடக்குமே, என்ன ஏதுன்னு கேப்பா. தலைவலின்னு ஒரு வேலையும் செய்யாம பெட்டிலேயே படுத்து கிடந்தா, புருஷன் வேலைக்கு போகவும் இங்கிட்டு திங்கு திங்கு திங்குன்னு ஓடுறாளேன்னு என் வீட்டுக்கார்ட்ட மாட்டி கொடுத்துருமே. சி, இது என்ன வேணாலும் என் புருஷன்ட்ட மாட்டி கொடுக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். இதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்க முடியுமா? நம்ம போவோம். நான் நினைச்ச மாதிரியே கெல்லடி சோபால தான் உட்காந்து கிடக்கு. அது உட்காந்தா என்ன, நம்ம வாட்டுக்கு போவோம். அது சங்கத்துல இருந்து போனை போட்டு என்னைய வர சொன்னாங்க, அதான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இவ ஒரு சங்கத்துல சேர்ந்துக்கிட்டு சங்கத்துக்கு போறேன், குழுவுக்கு போறேன் அப்படின்னு நடிப்பால நடிக்கிறா. அப்படி சொல்லிட்டு வீடு வீடா உட்கார்ந்து புறணி பேசுறதுக்கு 4 வீட்டு கதையை பேசணும்ல, பேசாம ஒன்னால இருக்க முடியாதுல்ல. இங்க பாருங்க, தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதியே. உங்களுக்கு பொழுது போகலைனா ரூமுக்குள்ள விழுந்து தூங்குங்க. அதை விட்டுக்கிட்டு என்னைய சண்டைக்கு இழுக்காதியே. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி, இவளை பத்தி எதுவும் பேசிட கூடாது. என் மகன்கிட்ட என்ன நடிப்பு நடிச்சா, அவார்டு கொடுக்கறாப்ல நடிப்பு நடிச்சா. தலை வலிக்குது, மேல வலிக்குது, முதுகு வலிக்குது, எந்திரிக்க முடியல, தலை சுத்துது, அப்படியாக்கு இப்படியாக்கு, எனக்கு சமைக்க முடியல, சோறு கடையில வாங்கிட்டாங்க, நாங்க சாப்பிட்டுக்குறோம், அப்படி இப்படின்னு என்ன நடிப்பு நடிச்சா. என் மயன்கார இங்கிட்டு வேலைக்கு போகவும் பிடி உஷா மாதிரில ஓடுறா. 4 வீட்டு புறணிய பேசாம தூக்கம் வரலையாக்கு, அதான் ஓட்டமா ஓடுறியா? நான் ஒன்னும் புறணி பேசலாம் போகலத்தே. நான் தான் சொல்றேன்ல, குழுவுக்கு தான் போறேன். இது ஒரு சாக்கு போக்கு. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? எப்படி எப்படி டிமிக்கி அடிக்கலாம், வேலை செய்யாம எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம், சோறே சமைக்காம எப்படி வாங்கி திங்கலாம், எல்லா டெக்னிக்கும் உனக்கு தானடி தெரியும். சீ, இந்த கிளடி கிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம வாட்டுக்கு கிளம்பி போவோம். அடியே, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், மதிக்காம எங்கடி ஓடுற? அடியே அடியே, இவ்வளவு அவசரமா ஓடி போய் ஊர் போறனே பேசணும், இல்லைன்னா இவளுக்கு தலை வெடிச்சிரும். எங்க இருந்துதா இவளை புடிச்சிட்டு வந்தோமோ தெரியல. என் மயன் பாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டான், அவன் பாட்டுக்கு வேலைக்கு. இவளை வச்சுக்கிட்டு நாலா மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கே. அனியக்கா, வாடி சின்ன பொண்ணே. அக்கா, அதான் நான் குழுவுக்கு காசு கொடுத்துட்டு போனேன்லக்கா, அப்புறம் எதுக்குக்கா போன் பண்ணி என்னை வர சொன்னீங்க? அடியே, நீ கொடுத்த காசுலாம் கட்டியாச்சுடி. ஏதோ லோனுக்கு கையெழுத்து போடணுமா, அதுக்கு நீ வந்ததே போடணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு தாண்டி இருந்தாங்க. அவங்களுக்கு லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி போயிட்டாங்கடி. நாளைக்கு வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியாக்கா, எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலிக்கா, எந்திரிக்கவே முடியல. நீங்க ஏதோ அர்ஜென்டா கூப்பிடவும் தான்க்கா ஓடியாந்தேன். ரெண்டு சின்ன பொண்ணு நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க, உட்காருவே. அடியே, தலைவலி ரொம்ப இருந்தா மெடிக்கல்ல ஒரு மாத்திரை வாங்கி போட வேண்டியதானடி. இல்ல வசந்தி அக்கா, மாத்திரைய போட்ட பழக்கமாயிரும்ல. இப்பதான் கடுங்காப்பி போட்டு நல்லா சூடா குடிச்சிட்டு வாரேன். சரிடி, அப்ப மத்தியானம் என்ன சமைச்ச? எங்க சமைக்க, எந்திரிக்கவே முடியலையே. நான் படுத்த படுக்கையால கிடந்தேன். அப்ப மத்தியானத்துக்கு என்ன தடி சாப்பிடுவீங்க? அக்கா, நேத்து வச்ச கஞ்சி ஒரு பானை நிறைய இருக்குக்கா, அதை மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு. அடியே, சும்மாவே தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பழைய கஞ்சியை வேற குடிச்சினா கூடம்புட்டு தலைவலியில வர்றேன். நான் வேணா எங்க வீட்டுல போய் கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு வரவா? ஆமா வசந்தி அக்கா, எனக்கு பழைய கஞ்சி குடிச்சா கூட மட்டும் தலைவலி வரத்தையும் செய்யும். அதுக்கு தான் எங்க வீட்டுக்காரரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு பேயாட்டம் ஆடிருச்சு என் மாமியாரு. கொஞ்சம் எந்திரிக்க முடியாம பெட்டிலேயே படுத்துட்டேன்க்கா. அதுக்கு என்ன ஆட்டம் ஆடுது தெரியுமா என் மாமியாரு? தலைவலியோட அது பெரிய தலைவலியா இருக்கும் போலக்கா. ஏண்டி உன் மாமியாரு இப்படி இருக்கு? முன்னாடிலாம் உன் மேல நல்ல பாசமா தானடி இருந்துச்சு, இப்ப வர வர ஏண்டி இப்படி இருக்கு? அதானடி, நம்மளும் மனுஷர்கள் தானே, நம்மளுக்கு முடியாம வரும், கால் வலிக்கும் கை வலிக்கும். நம்ம என்ன ரோபாவா 24 மணி நேரமும் வேலையே பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? அடியே, நீ கஞ்சி இஞ்சிலாம் குடிக்காதடி, எங்க வீட்டுல சோற போட்டு கொண்டு வரேன், சாப்பிடு. வசந்தி அக்கா வேணாக்கா, எனக்கு முடியல, தலைவலியில படுத்து கிடக்கேன்னு சொல்லவுமே ராணி அக்கா கொஞ்சம் சோறு வந்து கொடுத்துட்டாங்க. அடுப்படியில மூடி வச்சிருக்கேன்க்கா, கொஞ்ச நேரம் சென்று சாப்பிடுறேன். நம்மளுக்கு முடியாம இருந்தா தான் மாமியாரும் ஓவர் ஆட்டம் காட்ட வேண்டியது. முடியலைன்னா கொஞ்சோண்டு அரிசியை போட்டு கஞ்சி அரைக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யாதுக்கா, அதெல்லாம் செய்யாது. நம்ம ஆக்கி வச்சா நல்லா திங்குங்கக்கா. அடியே, இந்த மாதிரி மாமியாருக்குலாம் நம்ம ஒரு வாரம் எங்கேயாவது டூருக்கு போயிடணும் முடி, வீட்டுல கிடந்து சாகட்டும்னு. ஏக்கா, அப்படியே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சாகாதுக்கா. அப்பதான் விதவிதமா சமைச்சு ருசியா சாப்பிடும்.
நம்ம வீட்ல இருந்தாதான் ஒரு வேலை பார்க்காதுக்கா. நம்ம எங்கேயாச்சும் வெளியில போனா மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் சுக்கா என்ன, மட்டன் பொரியல் என்ன, ஆட்டு மூளை பொரியல் என்ன, விதவிதமா சமைச்சு சாப்பிடுங்கக்கா. அடியே சின்ன பொண்ணு, உன் மாமியாரை இம்புட்டு கொடுமைப்படுத்துது, நீ ஏண்டி சும்மா இருக்க? ஏத்து பேச வேண்டியதானடி? முன்னாடிலாம் உன்னை கண்டா நடுங்கு, ஏண்டி இப்படி விட்டுக்கிட்டு கிடக்க? அக்கா முன்னாடிலாம் என்னைய பார்த்து பயந்துகிட்டு தான்க்கா இருந்துச்சு. என் நாத்தனாரிக்காரி எப்ப பக்கத்து தெருவுக்கிட்ட வந்தாலோ தெரியல, அவ தைரியத்துல ஆட்டம் கட்டுதுக்கா. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் மாமியார் கொடுமை இருக்கத்தானே செய்யுது. மாமியார் கிழவிலாம் ஒரு சங்கத்தை அமைச்சுக்கிட்டு மருமகளை எப்படி கொடுமைப்படுத்தலான்னு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்குக்கா. இதுகளெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில புடிச்சு போடணுக்கா. அக்கா ஜெயில புடிச்சு போட்டாலும் மாமியாருக திருந்ததுக்கா. இன்னைக்கு தான் அதிசயமா என் வீட்டுக்காரு எனக்காக சப்போர்ட் பண்ணாரு பாத்துக்க. என்ன வரத்து வர மனுஷி. என் புருஷன் என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருக்கிறது அந்த கிளடிக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுக்கா. அடியே சின்ன பொண்ணு, ஓ மாமியார் மட்டும் இல்லடி, உலகத்துல உள்ள எல்லா மாமியாரும் இப்படி தாண்டி. பையன் மருமகிட்ட சிரிச்சு பேசினாலே வயிறு எரிக்கி மாமியாருக்கு. சரிடி சின்ன பொண்ணு, நீ வருவேன் தான் நான் உட்கார்ந்து கிடந்தேன். மணி ஆயிருச்சு பாரு, டீ போடுற நேரம் ஆயிருச்சுல. போட்டு கொடுக்கலைன்னா என் மாமியாரு கத்த ஆரம்பிச்சிரும். நான் போயிட்டு வரேன்டி. சரிக்கா. வசந்தி அக்கா நீ வீட்டுக்கு கிளம்பலையா? உட்கார்ந்து கிடக்க. அடப்பாடி, வீட்டுக்கு போனாலே வேலையா ஏவி கொள்ளுது என் மாமியாரு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குடி. அடியே முந்தா நேத்து குழம்பு வாங்கிட்டு போனீல கிண்ணம், அதை குடுக்கவே இல்ல. அது என் நாத்தனார் விட்டு கிண்ணமாம்படி. அதை காணான்னு என் மாமியாரு அடுப்படியே ஒரு பாடுபடுத்துது பாரு. அந்த கிண்ணத்தை குடு, கொண்டு போய் வைக்கிறேன். கழுவிதான்க்கா இருக்கு, எடுத்துட்டு வரணும் தான் நினைக்கிறேன், மறந்து போயிருது. உங்க வீட்டுக்கு வாக்கா, எடுத்தாரேன். சரிடி. சரியான ஆளாத்தான் இருக்கா. அவளுக்கு மட்டும் சுட சுட கொஞ்சமா சோறு வடிச்சிருக்கா, கொஞ்சமா மீன் குழம்பு வச்சிருக்கா, பொரிச்ச மீன் வேற. நல்ல அவ மட்டும் திங்கலாம் நினைப்புல செஞ்சு வச்சுட்டு போயிருக்காளே, விடக்கூடாது. நம்ம மட்டும் பழைய கஞ்சியை குடிக்கணும், அவ சுட சுட சோத்த சாப்பிடணுமா? அதுலயே இதெல்லாம் செஞ்சு எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுட்டு போயிருக்கா. நான் விடுவேனா? முனி அம்மாவா கொக்கா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்ல. அந்த வளர்ந்த மாடு என்கிட்டயே என்ன ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா? நீ மருமகனா, நான் மாமியாரு. இந்த சுட சுட சோத்தையும் மீன் குழம்பையும் பொரிச்ச மீனையும் இப்ப நான் திங்க போறேன். உனக்கு பழைய கஞ்சி தாண்டி. அவ சாப்பிடணும்னு சொல்லி ருசியால செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. விடுவேனா இந்த முனியம்மா? முனியம்மா எல்லாத்தையும் சாப்பிடு முனியம்மா. என்னடி சின்ன பொண்ணு, என்னாச்சு? அக்கா இப்ப தண்டக்கா சொல்லிட்டு வந்தேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கஞ்சியை குடிக்க முடியாதுன்னு ராணி அக்கா வீட்டுல இருந்து கொஞ்சம் சோறு வாங்கி அடுப்படிக்கல மூடி வச்சிருக்கேன்னு சொன்னேன்லக்கா. அங்க பாருக்கா என் மாமியார் அந்த சோத்தை என்ன போடுதுன்னு. என் மாமியாருக்கு என் மேல என்ன கோபம் தெரியல, ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலக்கா. தலைவலியோடு நான் எப்படிக்கா கஞ்சியை குடிக்கிறது? கொஞ்சம் கூட ஈவரக்கா இல்லாம இப்படி மாங்குன்னு திங்குதுன்னு பாருக்கா. திங்கிறதா திங்குதே, கொஞ்சமாவது எடுத்து வச்சுட்டு திங்கலாம்ல. ஆத்தாடியோ, சோத்து இந்த போடுது உன் மாமியாரு. அண்டா வயில அள்ளி அமுக்குது. அக்கா வீட்டுல ஒரு பொருளை வைக்க முடியலக்கா, தேடி எடுத்து தின்றதுக்கா. எனக்கு இந்த வீட்டுல உரிமையே இல்ல. சின்ன பொண்ணே வருத்தப்படாதடி, தின்னு தொலைஞ்சிட்டு போட்டும் மாமியாரு. எங்க வீட்டுல ரசமும் உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன்டி, வா தாரேன். இல்ல வசந்தி அக்கா, எங்க வீட்டுல ஒரு வாரமா ரசம், புளிச்சாறு, சாம்பார், வெண்டிக்காய் குழம்பு இந்த மாதிரி தாக்கா வச்சுக்கிட்டு இருக்கோம். நாக்கே செத்து போய் கிடந்துச்சு. ராணி அக்கா மீன் குழம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் ஆசையா வாங்கி மூடி வச்சுட்டு போயிருந்தேன். ஆனா என் மாமியாரு தின்னுருச்சு. காலையில எங்க வீட்டுக்காரு ஹோட்டல்ல பிரியாணி வாங்கிட்டாருன்னு சொன்னாரு, அதையும் வேணாம்னு கெடுத்து விட்டுப்புட்டு கஞ்சியை குடிக்கிறேன்னு சொல்லிச்சுக்கா. இப்ப கஞ்சியை குடிக்காம நான் வாங்கி வச்ச குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குக்கா. அடியே சின்ன பொண்ணு, இப்ப என்னடி உனக்கு வாங்கி வச்ச குழம்பு அது ருசியா திங்குது, அத முழுசா திங்க விடாம பண்ணணும், அம்பிட்டுதானடி? ஆமா வசந்தி அக்கா, நான் உனக்கு எம்புட்டோ உதவிலாம் பண்ணிருக்கேன். இந்த கிளடி இந்த சோத்தை வச்சுட்டு தலை தெறிக்க ஓடணும், ஏதாச்சும் பிளான் பண்ணுக்கா. இப்ப பாருடி. ஐயோ முனியம்மா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா தெரியல, ருசியான மீன் குழம்பு வலிச்சு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கேன். இந்த குழம்பு அடியே சின்ன பொண்ணு, இந்த குழம்பு நீ ராணி அக்கா வீட்ல இருந்தாங்கடி வாங்கிட்டு வந்த? ஆமா வசந்தி அக்கா,
அடி பாவி பரப்பா, இப்ப தானடி ராணி அக்கா வந்து எங்க வீட்ல வந்து சொல்லுச்சு, அது வச்ச மீன் குழம்புல பல்லி விழுந்துருச்சாமடி. பல்லியா? ஆமாமா, ராணி அக்கா வச்ச மீன் குழம்புல பல்லி விழுந்துருச்சாம். அத அவ குப்பையில தூக்கி ஊத்திட்டாங்களாமா. அந்த சாப்பாடு தான் நீங்க மாஞ்சி மாஞ்சி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஆக போகுது. ஐயோ, என்னடி சொல்ற? பல்லி விழுந்த சாப்பாடு தான் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேனா? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருமா? ஐயோ, இப்பயே எனக்கு படபடன்னு வருதே. யாராச்சும் நீ காப்பாத்துங்களே. அடியே சின்ன பொண்ணு, எப்படிடி? எனக்குன்னு வாங்கி வச்ச சோற நல்லா முழுங்குச்சுலக்கா, இதுக்கு நல்லா வேணும். எங்களெல்லாம் விட்டு நீங்க போக போறீங்களா? I'm gonna